ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நேரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, தினந்தோறும் நம்ம ஜோதிடப்படி பார்த்தோம்னா 27 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரத்துக்கு வந்து யோகம் அடிக்குது. அந்த யோகம் அடிக்கிற நட்சத்திரத்தில் ஒரு 4 நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போகிறேன். அந்த 4 நட்சத்திரத்துக்கு வந்து 22/5/2024 புதன்கிழமை வைகாசி 9ஆம் தேதி விசாக நட்சத்திரத்தை அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆயில்யம், சதயம், பரணி, அசுபதி இந்த 4 நட்சத்திரத்துக்குமே யோகமான நாளாகவே இருக்குது. அட்டகாசமான, அமர்க்கலமான, அதிசயமான நாளாக பார்க்கப்படுகிறது. அது வந்து பலன்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். போதி ஜோதிடத்தில் வந்து நிறைய டாபிக் போடுறேன், நான் நிறைய கண்டென்ட்டில் போடுறேன், ஜோதிட தகவல்களை சொல்கிறேன், அதுபோக ஆன்மீக தகவல்களும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தேன். இடையில கொஞ்சம் வேலையின் பழு காரணமாக போட முடியல. அதை நீலேருந்து போடுறேன். இன்றைக்கி வந்து 3 வீடியோ போடுறேன். 4 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக போடுறேன். இதே மாதிரி மூலம், திருவாதிரை, ரேவதி, கேட்டை அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் இருந்தாலும் சரி, வீட்டில் யார் இருந்தாலும் சரி, அந்த வீடியோ பாருங்கள். அதுபோக பூராடம், சுவாதி, மகம், பூரம் இந்த 4 நட்சத்திரத்துக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம், விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். ஓகே, அந்த நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்களை பார்க்க சொல்லுங்கள். ஓகே நேரில், இப்போ வந்து ஆயில்யம், சதயம், பரணி, அசுபதி இந்த 4 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 4 நட்சத்திரத்துக்குமே வந்து இன்றைக்கு 22ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. யோகமான நாட்காகவே பார்க்கப்படுகிறது. யோகம்னா வந்து எந்தெந்த வகையில் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க. மொதல் வந்து தாயாரோடைய ஆதரவு கிடக்கு. தாயாரோட ஆதரவு இருக்குது. உங்களுக்கு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தாயோட ஆதரவு இருக்குது. நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஒரு தெய்வ பக்தியாக இருக்கிறீங்க, எல்லாரிடம் அனுசரித்து போகிறீங்க. பெண்களுடைய அன்பு இருக்குது, பெண்களுடைய ஆதரவு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து காய்கறி தொழில் பார்க்குறவங்க, மார்க்கெட் தொழிலில் இருக்கிறவங்க, தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சீ ஃபுட் விற்கிறவங்க, மீன்பிடி தொழிலில் இருக்கிறவங்க, மீன் பண்ணை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்டு, பெரிய போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த காலமாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்கப்படுகிறது. யோகமான நாட்காக பார்க்கப்படுகிறது. இந்த அஷ்டம சனியில் ஒரு தாக்கம் இருந்தாலுமே இந்த 22ஆம் தேதி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து தினசரி பாருங்கள், சரியா? தினசரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாட்கள் யோகமான நாட்களாக வரும். அந்த டேனில் வந்து உங்கள் நட்சத்திரமும் வரும், ஆயில்ய நட்சத்திரமும் வரும். அது மாதிரி இன்றைக்கி வந்து 22ஆம் தேதி இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு யோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு கலைநயத்தோடு இருப்பீங்க. ஆள் நல்லா பார்க்குறது பளிச்சுன்னு தெளிவாக இருப்பீங்க. மனதாலும், நினைவாலும், செயலாலும், சிந்தனையாலும் சிறப்பான நாளாகவே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சதயம். சதயத்துக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க. கையில் காசு பணம் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும். எதனாச்சும் பணம் வர வேண்டியது இருந்தால் வந்துடும். இல்லைன்னா செக்கு வரும், இல்லைன்னா ஏதோ ஒரு டிராஃப்ட் வரும். பணம் சம்மந்தப்பட்ட டீலிங் நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி பணம் முதலீட்டாளருக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க, பணம் வட்டி கொடுத்து வாங்குறவங்க, வட்டி கடை வச்சிருக்கிறவங்க, நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக இருக்கும். அதுபோக பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு அருமையான காலகட்டம். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர்ஸ்மார், ப்ரொஃபஸர், லெக்சரர் இவங்களுக்கும் சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். மத குருக்கள், கோயில் குருக்கள் இவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். மகான்களுடைய சங்கல்பம் கிடைக்கும். அதனால் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 22ஆம் தேதி இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. பர்டிகுலராக வந்து பிள்ளைகளோட ஆசாபாசம் உங்களுக்கு இருக்கும். புத்திர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடு நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய வழியில் நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். அவங்க படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு, திருமண வாய்ப்பு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஸோ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கோடினா வந்து எப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அந்த வேறு கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000-ஆவோ, லட்சமாவோ கிடைக்கலாம். சில பேருக்கு அது 100 கூட கிடைக்கலாம். சரியா நேரில் அது வந்து உங்களுக்கு மற்ற நாளை காட்டிலையும் இந்த 22ஆம் தேதி இன்றைக்கி வந்து கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை மென்ஷன் பண்ணி தான் வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது வந்து சாத்தியப்படாது. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது கிடைக்காது. அவங்கவுங்க அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில், அலகேஷனில் இருப்போம். அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அந்த முன்னேற்றத்துக்கு தான் நான் வீடியோ போடுறேன். அந்த முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன். ஓகே நேர்களே, அடுத்து வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? அருமையாக இருக்குங்க. கலை நயமிக்க நாளாக இருக்குது. நல்லா இருப்பீங்க, ஆள் டீக்காக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, மற்றவங்களை உங்கள் பால் இருத்துருவீங்க, அட்ராக்ஷனாக இருப்பீங்க. குறிப்பாக வந்து அலங்காரம், அழகு பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, பெண்களுக்கு நல்லா இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து மிகச்சிறந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், குதூகலம் இருக்கும், பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, அதுக்கு வந்து வட்டி கொடுக்குறவங்க, ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க,
அப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் மிக சிறப்பாக காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து நவதானம் விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நவதான கடை வச்சுருக்கிறவங்க, பலசர கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் சிறப்பான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அது மாதிரி கார் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க, கார் உற்பத்தியாளர்கள், அதுக்கு வந்து ரீட்டைல் அவுட்லெட் ஓனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது சாமானியப்பட்ட ஆட்டோ டிரைவர்லேருந்து பெரிய கார் ஃபேக்ட்ரி இருக்கிறவங்களுக்கும் அந்த சதவீதத்தின் அடிப்படை தரவரிசையின்படி, அவங்க அந்த கமிட்மெண்ட்டின் தரவரிசையின்படி பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே? அது சிறியவர் முதல் பெரியவர் வரை, வலியவர் முதல் நலியவர் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பலன்கள் கிடைக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பலன்கள் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து அசுபதி நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து வாக்காளர் நல்லபடியாக இருக்கும். உங்கள் சொல் வெல்லும், வாக்கு பலிதம் இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், பேச்சால் அனைவரும் கட்டி போடுவீங்க, பேச்சில் ஒரு ஏற்றம் இருக்கும். சிஸ்டம் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மென்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், பத்திரிகை நிருபர்கள், திரைப்படத்துறை சேர்ந்தவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இசைவாணர்கள், கலை சம்மந்தப்பட்டவங்க, ஓவியம் சம்மந்தப்பட்டவங்க, எம்ப்ராய்டரி பண்ணுறவங்க, தையர் கலைஞர்கள், கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எங்களை போன்ற ஜோதிடர்கள் சிறப்பாக இருக்கும். பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸ், கல்லூரி விரிவுரையாளர்கள், லெக்சரர்ஸ், இவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அவங்க வந்து வீட்டில் ஓய்வாக இருந்தாலுமே அந்த ஓய்வு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக, திருநாளாகவே கொண்டாடப்படுகிறது. அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல ஒரு வாக்கு வன்மை உள்ள நாளாக, ஒரு அறிவுபூர்வமான நாளாக, புத்திசாலித்தனம் உள்ள நாளாக அசுபதி நட்சத்திரத்துக்கு 22/5/2024 புதன்கிழமை பார்க்கப்படுகிறது. இன்று வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே கொண்டாடப்படுகிறது, நல்லாவே இருக்கிறது. இந்த 4 நட்சத்திரம் ஆயில்யம், சதயம், பரணி, அசுபதி, இந்த 4 நட்சத்திரத்துக்குமே குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், இந்த 4 கிரகங்களுடைய அருள் கிடைக்கிறது, அணுக்கரம் கிடைக்கிறது. பொதுவாக இயற்கை சுப கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் தான். சுக்கிரன், குரு, தனித்த புதன், பௌர்ணமி சந்திரன், இந்த 4 கிரகங்களுமே வந்து எப்போயுமே ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். இன்றைக்கி கோச்சாரத்தை எடுத்துட்டோம்னா இந்த 4 கிரகங்கள் நல்லா இருக்குது. குரு வந்து ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, சுக்கிரன் ஆட்சி பெற்று மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு, சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக விருச்சிகத்துக்கு வந்துட்டார். விருச்சிகத்துக்கு வந்து அவர் வந்து வையாசி விஷயத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரு. அதுபோல் புதன் தனித்த புதனாக மேசத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து அசுபதி நட்சத்திரம் இருக்கிற வீட்டிலே இருக்கிறாரு. நல்ல அதை பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த 4 சுபகரங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து தினமும் 12 நட்சத்திரத்துக்கு கிடைக்குது. அந்த 12 நட்சத்திரத்தை தான் இன்றைக்கி நான் 4 நட்சத்திரமாக 3 வீடியோவுக்கு போடுறேன். அதை தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுபடி இன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன். சில நேரங்களில் வந்து எனக்கு வந்து ஒரே வீடியோ கூட போடலாம், இல்லைன்னா 8 நட்சத்திரத்துக்கு சேர்ந்து கூட ஒரு வீடியோ போடுவேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வரவேற்பை பொறுத்து நான் கூடுதலாக வீடியோ போடுவேன். பலதரப்பட்ட டாப்பிக்கில் சொல்கிறேன். உங்கள் ஜனன நட்சத்திரம், ராசி, லக்கணம், தசாபுத்தி எல்லாத்துக்குமே நான் பலன்கள் சொல்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸாக மானிட்டர் பண்ண முடியுமோ, உங்கள்கிட்ட எப்படி நெருங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நெருங்கி வந்து உங்களை சுற்றி நடக்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி சாதக பாதங்களுக்கு பலனை சொல்கிறேன். நன்றி நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் இந்த 4 நட்சத்திர நேயர்களுக்கும், ஆயில்யம், சதயம், பரணி, அசுபதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். 22/5/2024 வையாசி 9 புதன்கிழமை, வையாசி விசாகத்து வையாசி விசாகத்து அன்று அந்த முருகப்பெருமான அருள் உங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயலுடன் நீங்கள் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.